ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆர்பிஎஃப் எஸ்ஐக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. பேஸ்ட் ஆன் த பெர்ஃபார்மன்ஸ் இந்த சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் கண்டக்டட் டியூரிங் த பீரியட் ஃப்ரம் 2/12/2024 டு 13/12/2024. ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் பாத்தீங்கன்னா 2/12/2024 இருந்து 13/12/2024 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ இதுல கேண்டிடேட்ஸ் பியரிங் ஃபாலோயிங் ரோல் நம்பர்ஸ் அரேஞ்ச் இன் அசெண்டிங் ஆர்டர், நாட் இன் ஆர்டர் ஆஃப் மெரிட். ஓகேவா? சோ இதுல கொடுத்திருக்கக்கூடிய ரோல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. சோ அவங்கள பிஇடிக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது தான் இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ கீழே பாத்தீங்கன்னா சில ரோல் நம்பர் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரோல் நம்பர் வந்து மெரிட் ஆர்டர்ல நாங்க அரேஞ்ச் பண்ணல. கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட நம்பரை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இந்த பிடிஎஃப்ல கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டு உங்களோட ரோல் நம்பரை நீங்க என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா, நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல உள்ள உங்களோட ரோல் நம்பர் வந்து ஹைலைட் ஆகும். சப்போஸ் நீங்க செலக்ட் ஆகல அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல உங்களோட ரோல் நம்பர் இருக்காது. சோ எந்த நம்பருமே ஹைலைட் ஆகாது. நீங்க செலக்ட் ஆயிருந்தீங்க அப்படின்னா இந்த பிடிஎஃப்ல உங்க நம்பர் வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகேவா? சோ உங்களுக்கான பிஇடி எப்ப இருக்கும் அத பத்தின இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. The date for PET PMT to be to the shortlisted candidates shall be advised through websites or SMS or email in due course of time. Okay, so PET PMT க்கு shortlist ஆன candidatesக்கு வந்து SMS வரும் இல்லனா மெயில் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. The document verification for candidates who qualify in the PET or PMT will be conducted on the same day as the PET or PMT. Okay, further, candidates can also view their individual result or scorecard by logging into the RRB portal, duly entering their registration number and date of birth. This facility will be available from 6/3/2025. Suppose நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன், ஆர்பிஎஃப்ல இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஆர்பிஎஃப் எஸ்ஐ ரிட்டன் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணல. அப்போ அவங்களோட ரோல் நம்பர் வந்து இதுல இருக்காது. சோ அப்ப அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணணும்னா, ஆர்ஆர்பி வெப்சைட்ல உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து பாத்துக்கலாம். எப்போன்னா 6/3/2025 இருந்து உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு உங்களோட ஆர்பிஎஃப் ரிட்டன் எக்ஸாமோட ஸ்கோர் என்னங்கிறத நீங்க பாத்துக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்கும் பிஇடி வந்து எப்ப நடக்கும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே மெயில்லயோ எஸ்எம்எஸ்லயோ உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. The candidature of all qualified candidates for PET PMT is purely provisional. இது எப்பவுமே சொல்றதுதான். கடைசி நீங்க ஜாயின் பண்ண பிறகுமே என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் ப்ரொவிஷனல் தான் சொல்லிட்டே இருப்பாங்க. And is liable to be cancelled at any stage of recruitment or thereafter in case of any inconsistency or deficiency in the data furnished or other malpractice on part of candidate coming to the notice of RRB. It may be noted that merely calling a candidate for PET or PMT does not entitle him or her in any way to an appointment in the railways. இது எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ எந்த டைம்லனாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் யாராவது டேட்டா ஏதாவது தப்பா கொடுத்துட்டு இல்ல ஏதாவது மிஸ்யூஸ் பண்ற மாதிரி ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தாலும் எந்த ஸ்டேஜ்லனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. மத்த எல்லா டீடைலுமே எப்பவுமே சொல்றதுதான். ஓகேவா? சோ இப்போ இந்த பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்களோ அவங்களோட ரோல் நம்பர் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. இதுல உங்களோட ரோல் நம்பர் இருக்காங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் நம்மளோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். சோ இந்த பிடிஎஃப் நீங்க உங்க போன்லயோ லேப்டாப்லயோ டவுன்லோட் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் பிரஸ் பண்ணிட்டு உங்களோட ரோல் நம்பரை என்டர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்க பாஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த ரோல் நம்பரை ஹைலைட் பண்ணி காட்டும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிஇடி பிஎம்டிக்கான என்ன வந்துரும், எஸ்எம்எஸ் ஆர் இமெயில் வந்து வந்துரும். சப்போஸ் ஒரு ஸ்டூடெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6/3/2025 ஆர்ஆர்பி வெப்சைட்ல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா உங்களோட ஸ்கோர் கார்டு வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ கட் ஆஃப் என்ன வச்சிருக்காங்கிறத நாம பார்க்கலாம். சோ கட் ஆஃப் பாத்தீங்கன்னா, சோ இது உங்களுக்கு தெளிவா தெரியுமான்னு தெரியல. சோ எஸ்ஐக்கு யூஆருக்கு மேலுக்கான கட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாருங்க. சோ எவ்வளவு வச்சிருக்காங்கன்னா 75.9. அதே மேல் எஸ்சி ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 68.9. ஃபர்ஸ்ட் நம்ம மேலோட கட் ஆஃப் பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஃபீமேலோட கட் ஆஃப் பார்க்கலாம். எஸ்டி ஸ்டூடெண்ட் பாத்தீங்கன்னா 67.2, ஓபிசி வந்து 73.7, இடபிள்யூஎஸ் வந்து 72.7 வச்சிருக்காங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கீங்க, யூஆர்ல வரீங்கன்னா 69.1, ஃபீமேல் எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 65.7, எஸ்டியா இருந்தீங்கன்னா 62.43, ஓபிசினா 70.9, இடபிள்யூஎஸ்க்கு 71.1 வச்சிருக்காங்க.
எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா 53.885 வச்சிருக்காங்க. 53.8 வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு கட் ஆஃப் வச்சிருக்காங்க. சோ இந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு இது தெளிவா தெரியலனா இந்த டேபிள தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ கேட்டகரி பாருங்க. மேலா இருக்கீங்க. மேல்ல யூஆர்னா உங்களோட கட் ஆஃப் 75.9. எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்க. மேலா இருக்கீங்கன்னா 68.9. எஸ்டி மேலுக்கு 67.2. ஓபிசி மேலுக்கு பாருங்க 73.7. இடபிள்யூஎஸ்க்கு 72.7. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 53.8. அதே ஃபீமேலா இருக்கீங்கன்னா யூஆர் ஃபீமேல் யூஆருக்கு 69, ஃபீமேல் எஸ்சிக்கு 65.7, ஃபீமேல் எஸ்டிக்கு 62.4, ஃபீமேல் ஓபிசிக்கு 70.9 வச்சிருக்காங்க. ஃபீமேல்ல இடபிள்யூஎஸ்ல வரீங்கன்னா 71.1 வந்து கட் ஆஃபா வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனல் அண்ட் குரூப்ல இருக்கும். சோ அதுல உங்களோட ரோல் நம்பர் இருக்காங்கிறத நான் சொன்ன மாதிரி செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஓகே. சோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். உங்களோட பிஇடி வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. சப்போஸ் நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆகல, உங்க ரோல் நம்பர் இதுல இல்லனா ஒரி பண்ணாதீங்க. அடுத்தடுத்து இன்னுமே நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சோ அந்த வாய்ப்புகள் நமக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சோ அதுக்கான பிரிப்பரேஷனை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. சோ அதை நோக்கி போக ஆரம்பிங்க. கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் பிஇடிக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரெடியாக ஆரம்பிங்க. ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வர ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இந்த ரிசல்ட் பாக்குறதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த நம்பர் தான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பருக்கு உங்களோட டவுட் எல்லாமே நீங்க வந்து ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி ஆர்பிஎஃப்ல பிஇடிக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? சோ நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல என்டிபிசி அண்ட் குரூப் டிக்கான நியூ பேச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சோ 10ஆம் தேதி மார்ச் 10ல இருந்து லைவ் கிளாஸும் கொண்டு போக போறோம். சோ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் மெசேஜ் அனுப்புங்க. சோ இப்போ ஆர்பிஎஃப் எஸ்ஐ ரிட்டன் எக்ஸாம் கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் மறக்காம மெசேஜ் பண்ணுங்க. ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. ஆஃபர் வந்து நைட் 9 o'clock க்ளோஸ் ஆகிரும். சோ ஃபீஸ் வந்து 1799. இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸுக்கு 1799 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ திருப்பியும் நாம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.